ஹலோ நண்பர்களே, உறவுகளே, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், நான் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தயாராக போகிறேன். நான் எங்கே போகிறேன், இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி எல்லாம் வீடியோக்குள்ளே போயிட்டு தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லன் என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நண்பர்களே, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் எங்கே போகிறேன்னு சொன்னால், நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன். அதாவது நான் துபாய்க்கு போகிறேன் for 21 days. நான் ஒர்க் விசாவில் போகல, நான் டூரிஸ்ட் விசாவில் போகிறேன். நான் ஒரு ட்ராவலராக போகிறேன். 21 நாளைக்கு நான் துபாயை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய நண்பர், அதாவது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் போகிறோம். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்விட்சர்லாந்து. அவர் சுவிஸ்லேருந்து துபாய்க்கு வராரு. நான் இலங்கையிலிருந்து துபாய்க்கு போகிறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டு நாங்கள் 21 நாளைக்கு அங்கே சுற்றி பார்க்குறதா திட்டமிட்டிருக்கிறோம். இதுக்கு பிறகு வர என்னுடைய விளாக்லாம் துபாயிலிருந்து தான் வரும். ஸோ நான் துபாய்க்கு போகிறதுக்காக வேண்டி நிறைய ப்ரிப்பேரிங் செய்ய வேண்டியிருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்னுடைய லக்கேஜை தயார் செய்யணும். என்னுடைய லக்கேஜை தயார் செய்கிறதுக்காக வேண்டி என்னுடைய மாம் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நான் துபாய்க்கு போகிறதுக்காக வேண்டி நிறைய ஷாப்பிங் செய்திருந்தேன் நான். ஆனால் முக்கியமாக நான் ட்ரெஸ் தான் அதிகமாக வாங்கியிருந்தேன். அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஓகே, வாங்க பார்ப்போம். லக்கேஜ் எடுத்து வச்சிருக்குது. ட்ரெஸ் எல்லாமே பெட்டில் போட்ட மாதிரி எல்லாம் களைச்சி போட்டு கிடக்குது. இப்போ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து மடித்து அழகாக நான் என்னுடைய லக்கேஜில் வைக்கணும். ஸோ நான் வாங்கின உடுப்பை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் எடுத்துக்கிறேன். இந்த டிஷர்ட் ப்ளூ கலர், இந்த கலர் உண்டு. அடுத்தது ஒரு டார்க் க்ரீன் கலரில் ஒரு டிஷர்ட் உண்டு பாருங்கள். அடுத்தது ஒரு டார்க் ப்ளூ டிஷர்ட், டார்க் ப்ளூவும். ஸோ நல்லா இருக்குமென்று நினச்சி எடுத்துருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. இது எல்லாம் ஃபுல் ஸ்லீவ் தான் நான் எடுத்தேன். ஹாஃப் ஸ்லீவ் ஒன்று எடுத்தேன். அதை நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது ஒரு ஒயிட் கலர் பாருங்க. எல்லாம் அதே மாதிரி மெட்டீரியல். இது ஒரு வெள்ளை கலர் ஃபுல் ஸ்லீவ். இதுவும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளை கலர் நல்லா இருக்கும். மற்ற அந்த லேவலை உரி அந்த வெளியில உரிச்சு போடும். எவ்வளோ எவ்வளோ அதுக்கு எல்லா டிஷர்ட்டும் அதே விலை. இதில் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஷர்ட் விலை 4800 ரூபா. 4800 ரூபா. 1500 ரூபாய்க்கும் 2000க்குள்ளேயும் இருந்த டிஷர்ட்லாம் இப்போ 4800 ரூபாயா. நான் எடுத்த எல்லா டிஷர்ட்டுக்கும் அதே ப்ரைஸ் தான். 100 ரூபா 50 ரூபா தான் விலை வித்தியாசம். ஆனால் சின்ன டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. ஷர்ட்டும் அதே மாதிரி தான். எல்லாம் குறைஞ்ச விலைன்னு சொன்னால் 3500 அந்த மாதிரி தான் குறைஞ்ச விலை. 3500 4000 தான் டிஷர்ட்டுக்கும் ஷர்ட்டுக்கும் குறைஞ்ச விலை. மற்றது எல்லாமே அதோட கூட தான் சொல்கிறாங்க. டிஷர்ட் மட்டும் இல்லை, எல்லாமே இப்போ விலை அதிகமாக தான் இருக்குது. எல்லா டிஷர்ட்டுக்கும் அதே விலை தான். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. ஷர்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ப்ரைஸு. நான் சீப்பான ப்ரைஸில் எடுத்துருந்தேன். நிறைய ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி போயிருந்தேன். ஆனால் நான் நினச்சதை விட அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லா கலெக்ஷனையும் எடுக்கிறதுக்கே ஒரு 50,000 தாண்டிட்டுது. ஆனால் 50,000 தாண்டியும் உடுப்புகள் கொஞ்சம் தான். அடுத்து இன்னொரு கலர் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கலர் இதுவும் எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேது. அழகாக இருக்கும். அடுத்தது ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட். மஞ்சள் கலர் ஏற்கனவே என்னோட ஹாஃப் ஸ்லீவில் மஞ்சள் கலர் இருக்குது. பட் ஃபுல் ஸ்லீவ்லேயும் எடுத்திருந்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது ஹாஃப் ஸ்லீவ்ல ஒயிட் கலர். அடுத்தது இதுவும் ஒரு சின்ன டிசைனில் ஹாஃப் ஸ்லீவ். இந்த டிஷர்ட்டில் கொஞ்சம் விலை குறைவு, பிரச்சனை இல்லை. இது ஓகே. இந்த டிஷர்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் ஓகே. ஆனால் இதுவும் நல்ல ஒரு கலர்னு சொல்லி எடுத்துக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குதா? அழகாது. அடுத்தது கோட் இங்கே பாருங்கள். எனக்கு ஏற்கனவே ஒரு கோட் இருக்குது. நான் பிளாக் கலரில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் கோட்டுக்கும் எக்ஸ்பென்சிவ் தான். 7250 ரூபா. ஸோ கோட்டும் எடுத்தாச்சு ஆசைப்பட்ட போன மாதிரி. நான் இந்த மாதிரி கலெக்ஷனை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கினியாக்கு தான் நான் ஃபெஸ்ட்டுக்கு போனேன். என்னென்னு சொன்னால் நிறைய உடுப்புகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கினியாக்கு போயிருந்தேன். ஆனால் கினியாக்கு போன இடத்துல ஒரு இடத்துலையுமே நான் எதிர்பார்த்த மாதிரி ட்ரெஸ் இல்லை. அதுக்கப்புறம் நான் திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற எல்லா கடையிலையும் நான் பார்த்தேன். எனக்குரிய கலெக்ஷன் நான் விரும்பின மாதிரி இல்லை. பொதுவில் ட்ரெஸ் ஐட்டங்களே இல்லை. டிஷர்ட்டில் கூடுதலாக இந்த மாதிரி மெட்டீரியல் தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்து போன மெட்டீரியல் இல்லை. அதனால தான் நான் எடுத்த டிஷர்ட் எல்லாமே இதே சேம் மெட்டீரியலில் ஒவ்வொரு கலர் எடுத்திருந்தேன். அடுத்தது நான் நினச்சி போகும்போது ஒவ்வொரு கலரை நான் நினச்சி போயிருந்தேன். இந்த கலரில் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே போனால் நான் நினச்சி போனது என்னமோ, நடந்தது என்னமோ. உடுப்பு அதிகமான கொஸ்டிங் தான். ஆனால் உடுப்பு கொஞ்சம்
நியூவாக வந்து நான் ட்ரெஸ் எடுத்துன்னு சொல்லி ஹாப்பினஸாக இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏன்னு சொன்னால் நான் எதிர்பார்த்து போன விஷயம் வேறு. என்கிட்ட நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் நிறைய கலர்ஸில் வந்து எடுத்து வரலாம். நான் நினச்சி போன சில கலர்ஸ் இருக்குது. ஆனால் நான் நினச்சி போன மாதிரி நான் எடுத்ததுன்னு சொன்னால் இந்த ஒரு கோட்டை மட்டும்தான் நான் நினச்ச மாதிரி எடுத்து வந்துருக்கேன். மற்ற ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் எதிர்பார்த்து போன மாதிரி எடுக்கையில் என்ன இருந்ததுக்குள்ளே ஏதாவது எடுக்கணும்னு சொல்லி எடுத்து வந்தேன். தீபாவளி பண்டிகையில் வந்து சீசன் முடிஞ்சதால் ட்ரெஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டுது. அதனால் இருக்கிறதுக்குள்ளே ஒரு நல்லதை சிலதை பார்த்து எடுத்து வந்திருக்கிறேன். அடுத்தது வந்து ஷர்ட் உண்டு பாருங்கள், டார்க் கலரில். ஸோ இந்த செட். அடுத்தது வந்து இந்த ஒரு ஷர்ட்டு. இந்த ஷர்ட்டும் வேறு வேறு கடையில் எடுத்தினான். ஆனால் எனக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரெண்டும் வந்து சிமிலர் உண்டு, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். ஆனால் நான் வேறு கலரில் எடுத்திருக்கலாம். ஆனால் இது ஒரு கடையில் எடுத்ததால் எனக்கு கலரை வந்து சரியாக ஞாபகம் இல்லாமல் போயிட்டு ரொம்ப பிஸியாக தெரிஞ்சதால் சரி பிரச்சனையில் எடுத்தாச்சு. இந்த ஒரு ஷர்ட் ப்ளூ கலரில். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நான் நினச்ச மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் எடுக்கணும்னு நினச்ச மாதிரி நான் ப்ளூ கலர் எடுத்துட்டேன். இதுவும் அந்த கோட்டு தான் நான் நினச்ச மாதிரி எடுத்தேன். நான் இந்த ஒரு கலர் ஷர்ட் பாருங்கள், இந்த ஷர்ட்டை பாருங்கள், இது நல்லா இருக்கு. அடுத்தது வந்து இந்த ஷர்ட் உண்டு. இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட போகிறேன். அடுத்தது வந்து ஜீன்ஸ் விளங்குது. இந்த கலரில் ஒரு ஜீன்ஸ், தனி பிளாக் கலரில் ஒரு ஜீன்ஸ் எடுத்திருந்தேன். அடுத்தது வந்து ப்ளூ கலரில் ஒரு ஜீன்ஸ். அடுத்தது இந்த கலரில் ஒரு ஜீன்ஸ். ஸோ நான் ஒரு 4 ஜீன்ஸ் தான் எடுத்திருந்தேன். நான் ஜீன்ஸில் வந்து குறையத்தான் அடுத்தது ஏற்கனவே என்கிட்ட நிறைய ஜீன்ஸ் இருக்குது. இப்போ நியூவாக எடுக்கணுமன்றதுக்காக வேண்டி போதுமென்று நான் நினச்சிருக்கிறேன். ஷர்ட்டும் டிஷர்ட்டும் தான் நான் அதிகமாக எடுத்தேன். மற்ற ஜீன்ஸ் எல்லாம் வந்து குறையத்தான். அதோட அடுத்தது வந்து நான் ஒரு ஷூ ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ஷூ எனக்கு பிடிச்சிருந்தது, பிளாக் கலரில் எடுக்கணுமெண்டு. நான் அடிடாஸில் ஷூ கேட்டிருந்தேன்னா நான் அடிடாஸில் நைட்டில் வந்து நான் தேடியும் எனக்கு கிடைக்கல. ஆனால் அடிடாஸ் லுக்கில் வந்து ஒரு ஷூ உண்டு. ஸோ ரொம்ப ஒரு ப்ரீமியமான லுக். எனக்கிட்ட நான் ட்ரெஸ் எல்லாமே நியூவாக எடுத்ததால் ஷூ நியூவாக எடுக்கணும்னு சொல்லி நான் ஷூ ஒன்று தான் நியூவாக எடுத்தேன். ஏன்னு சொன்னால் எனக்கு நிறைய தேவையில்லை. ஆல்ரெடி வந்து எனக்கிட்ட நிறைய ஷூஸ்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே பாவிச்ச ஷூக்கள். ஆனால் இந்த எல்லாத்தையும் நான் அங்கே கொண்டு போக விரும்ப இல்லை. இதில் வந்து ஒரு சில எனக்கு நல்லா பிடிச்சதை மட்டும் ஒரு 2 இல்லாட்டி 3 ஷூவை நான் கொண்டு போவேன். நான் மற்றதை நான் விட்டுட்டு போய்த்துருவேன். ஆனால் எனக்கு நியூவாக இருக்கணும்னு சொல்லி நான் அந்த ஒன்றை நியூவாக எடுத்தினான். அடுத்தது வந்து இந்த வாட்ச் ஒன்று நான் புதுசாக வாங்கியிருந்தேன். நான் இந்த இருக்குது பாருங்கள், இந்த வாட்ச்சு எனக்கு ஏற்கனவே நிறைய வாட்ச் இருக்குது. இருந்தாலும் நான் இதையும் நியூவாக வாங்கணும்னு சொல்லி நான் இதையும் வாங்கியிருந்தேன். இந்த பாருங்கள், இந்த வாட்செல்லாம் வந்து நான் ஏற்கனவே பாவிச்ச வாட்சுகள் எல்லாத்தையுமே நான் கொண்டு போகவில்லை. இதில் ஒரு சிலதை மட்டும் நான் கொண்டு போவேன். அடுத்தது வந்து சில சன்கிளாஸ்கள் நான் வாங்கியிருந்தேன். சில சன்கிளாஸ் ஐட்டங்கள் எடுத்திருந்தேன் பாருங்கள். ஏற்கனவே எனக்கு சில சன்கிளாஸ்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த 3ம் வந்து நான் நியூவாக வாங்கியிருந்தேன். நான் அடுத்தது வந்து சில வாசனை திரவியங்கள், வேறு வெட் வைப், சோப், இந்த மாதிரி சில ஐட்டங்கள், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ். ஸோ நான் ஷாப்பிங் செய்த ட்ரெஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காண்பிச்சிட்டேன். நான் என்ன செய்தாலும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு வீடியோ போடுவேன். ஸோ நான் இதையும் உங்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். என்னுடைய ட்ரெஸ் கலெக்ஷனில் வந்து எது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி, யாருக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு கலர் பிடிக்கும். யாருக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி இந்த கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போட்டுருங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் மைண்ட் பண்ணி எல்லாம் மடித்து லக்கேஜில் அழகாக அடுக்கி வைக்கணும். என்னுடைய சிஸ்டர் வந்து ஜெர்மனியில் இருந்து அனுப்பின நியூ லக்கேஜ் ஆல்ரெடி நான் இதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நியூ லக்கேஜில் நியூவாக வாங்கின அனைத்து ஐட்டம்ஸ்களையும் பெட்டியில் அடுக்கி வச்சு என்னுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறேன். துபாய்க்கு போகிறதுக்காக வேண்டி எல்லாமே நியூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து நியூவாகவே வாங்கிட்டேன். இந்த பயணத்தை ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக ஹாப்பினஸாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை முடித்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.